ஹலோ அச்சீவர்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜென் அச்சீவர்ஸ் சேனல். நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன், எலமெண்ட்ஸோட நேம், எலமெண்ட்ஸோட சிம்பிள், அதோட அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு அதோட ட்ரிக்ஸ் தெரியலன்னா இப்ப நம்ம பார்க்க போற சம்ஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியாது. இப்ப வாங்க நம்ம சம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம், which ion has the stable electronic configuration? இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சம். என்ன கேட்டிருக்காங்க? Ni2+ இல்லனா Fe3+. இந்த ரெண்டு அயான்ல எந்த அயானுக்கு அதிகமான ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் Niனா என்ன? Niனா நிக்கல். நிக்கலோட அட்டாமிக் நம்பர் என்ன? 28. ஓகேவா? இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆஃபா பிரின்சிபல் படி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ட்ரிக் கண்டுபிடிக்கிறது நீங்க ஆல்ரெடி பாத்தீங்க. அந்த மெத்தட்ல தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1s. எஸ் ஆர்பிட்டால் எவ்வளவு ஃபில் பண்ணலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். இப்ப நம்மளுக்கு நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன்ல நீங்க 28 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணணும். அவ்வளவுதான் கான்செப்ட். சோ 1sல 1s2, 2sல sனாலே 2 எலக்ட்ரான், சோ 2s2. சோ 4 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன இருக்கு? 2p இருக்கு. 2p p ஆர்பிட்டால்ல எவ்வளவு ஃபில் பண்ணலாம்? 6 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். மேக்ஸிமமே 6 எலக்ட்ரான்ஸ் தான். சோ இத கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 10 எலக்ட்ரான்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 3s இருக்கு. s ஆர்பிட்டால்ல எவ்வளவு ஃபில் பண்ணலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் தான். சோ 3s2. அதுக்கடுத்து என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க? 3p கொடுத்திருக்காங்க. p ஆர்பிட்டால் as usual 6 எலக்ட்ரான் தான் நம்ம மேக்ஸிமமா ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு இது என்ன இருக்கு? 4s இருக்கு. s ஆர்பிட்டால்ல எவ்வளவு ஃபில் பண்ணலாம்? 2 எலக்ட்ரான்ஸ். இப்ப இத எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. 6 + 4 10, 10 + 6 16, 16 + 2 18, 18 + 2 20. நம்மளோட அட்டாமிக் நம்பர் என்னது? நம்மளோட கோல் இப்ப 28 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றதுதான். இப்போ அப்ப அதுக்கடுத்து ஒரு ஆர்பிட்டால் நமக்கு இருக்க வேண்டியது இருக்கு. அதுக்கடுத்து என்ன ஆர்பிட்டால் இருக்கு? 3d இருக்கு. d ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் எவ்வளவு ஃபில் பண்ணலாம்? 10 எலக்ட்ரான்ஸ் வரைக்குமே நம்ம ஃபில் பண்ணலாம். ஆனா இங்க இப்ப நமக்கு 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்றதுக்கு நீட் இல்ல. நம்மளுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணாலே நம்மளுக்கு நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனை ஃபில் பண்ணிடலாம். சோ 3d8. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் நிக்கல். இப்ப பாருங்க, நம்மளுக்கு நிக்கலோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனா கேட்டிருக்காங்க. இல்ல, அதுக்கு மேல 2+ போட்டிருக்காங்க. இந்த அயான் என்ன? ஏன் பிளஸ் போட்டிருக்காங்க? அப்ப என்ன பண்ணணும்? இப்ப பாப்போம். பிளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். பிளஸ் இந்த சிம்பிள் கொடுத்திருந்தாங்கன்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப என்ன பண்ணணும்? அப்போ நீங்க அட்டாமிக் நம்பர்ல இருந்து 2 எலக்ட்ரானை நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெடியூஸ் பண்ண போறீங்க. பிளஸ் கொடுத்திருந்தாங்கன்னா 2 எலக்ட்ரானை நீங்க என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். அப்ப 28ல இருந்து நீங்க 2 எலக்ட்ரானை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 26 கிடைக்கும். சோ இப்ப நம்ம அகைன் நம்ம போடலாமா? சோ Ni2+க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போட போறோம் அகைன். சோ 1s2 as usual போட்டாச்சு, 2s2 போட்டாச்சு, 2p6. நம்ம 2 எலக்ட்ரான் இதுல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். சோ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s0 போட்டிருக்கேன், 3d8 போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் மேம் நம்ம 4sல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம், 3dல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கலாமே? நான் ஆல்ரெடி நமக்கு சொன்னதுதான், s ஆர்பிட்டால்ல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி when compared to d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டால் ரொம்ப எனர்ஜியா இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நம்ம எலக்ட்ரானை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ அதனாலதான் நம்ம s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரானை ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு 3d8 போட்டிருக்கோம். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது. ஆனா நீங்க எழுதுற மெத்தட் எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் s ஆர்பிட்டால் 1s ஃபர்ஸ்ட் 1 எழுதிரணும், அப்புறம் 2 எழுதணும், அதுக்கப்புறம் தான் 3 ஃபார்மேட்ல இருக்கிற s ஆர்பிட்டாலோ p ஆர்பிட்டாலோ எழுதணும், அதுக்கு அடுத்து தான் 4s ஆர்பிட்டாலோ எழுதணும். அதாவது s ஆர்பிட்டால் அதுக்கு அடுத்து வர்றது 4. சரியா? சோ நாங்க பாருங்க, இதுல நம்ம ஆஃபா பிரின்சிபல் படி நம்ம அதே ஆர்டர்ல எழுதிட்டோம். நீங்க எலக்ட்ரானை ஃபில் பண்றது இந்த மெத்தட் தான். ஆனா நீங்க ஆன்சர் எழுதும் போது 1s2, 2s2, 2p6, 3sல என்னெல்லாம் இருக்கு? 3s2 இருக்கு, 3p6 இருக்கு, 3d8 இருக்கு. அப்புறம் தான் நீங்க எழுத போறீங்க 4s0. லாஸ்டா நீங்க ஆன்சர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் 1 எல்லாம் ஃபில் பண்ணிருங்க, 2 எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதிருங்க, 3 எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எழுதிருங்க, லாஸ்ட்ல நீங்க 4 போட்டா போதும். இப்ப நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்ப்போம். அயான் 3+. Fe என்ன? Feங்கிறது அயானோட சிம்பிள். அதோட நேம் உங்களுக்கு தெரியும்,
நெக்ஸ்ட் அட்டாமிக் நம்பர். அயானோட அட்டாமிக் நம்பர் என்னது 26. இப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க ட்ரிக் படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதியிருப்போம். அதுபடி நம்ம ஃபில் பண்ணுவோம். s ஆர்பிட்டால்ல மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம். பாருங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைச்சிரும். நம்மளுக்கு அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு என்னது 26. அப்ப 26 எலக்ட்ரான் ஃபில் பண்ணா போதும். சோ 3d நெக்ஸ்ட் ஆர்பிட்டால நம்ம எவ்வளவு போட்டா போதும்? 6 போட்டா போதும். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அயான். ஓகே, இப்போ நம்மளுக்கு Fe க்கு கேட்கல, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? Fe3+ கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் பிளஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ்னா என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சோ அயானோட அட்டாமிக் நம்பர் 26. அந்த 26 அட்டாமிக் நம்பர்ல இருந்து நம்ம எவ்வளவு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண போறோம்? 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ண போறோம். சோ வாங்க நம்ம அதை எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். சோ Fe3+ as usual நம்ம யூஸ் பண்ண அதே ட்ரிக் படிதான் நம்ம எழுதணும். ஜஸ்ட் நம்ம 3 எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். சோ பாருங்க 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 4s2க்கு பதிலா நம்ம 0 போட்டிருக்கோம். 3d6க்கு பதிலா 3d5 போட்டிருக்கோம். நம்ம ப்ரீவியஸா நிக்கலுக்கு சொல்லியிருந்தேன் s ஆர்பிட்டாலோட எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி when compared to 3d எலக்ட்ரான். அதே மாதிரிதான் இங்கே நம்ம s ஆர்பிட்டால ஃபர்ஸ்ட் 2 ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்க வரோம்? 3d ஆர்பிட்டால இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிருப்போம். ஏன்னா நம்ம கண்டிப்பா 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணியே ஆகணும். சோ அதனால ஃபர்ஸ்ட் s முடிச்சுட்டு அடுத்து d ஆர்பிட்டால் இருந்து 1 மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கோம். as usual நான் உங்களுக்கு சொன்னது ஃபர்ஸ்ட் 1 அந்த ஃபார்மேட்ல இருக்கிறத வந்து எழுதிடணும். அப்புறம் 2ன்னு இருக்கிறத எழுதணும். அப்புறம் 3ன்னு இருக்கிறத எழுதிங்க. லாஸ்ட் 4 ஃபில் பண்றதை இந்த ஃபார்மேட்ல ஃபில் பண்ணிட்டு நீங்க லாஸ்ட் ஆன்சர் எழுதும் போது எப்படி எழுதணும்? 1s2 2s2 2p6 3s2 3ல என்னென்ன ஆர்பிட்டல்ஸ் இருக்கு? 3s2 இருக்கு, 3p6 இருக்கு, 3d5 இருக்கு. அட் லாஸ்ட் நீங்க என்ன போடுங்க? 4s0. சோ பாருங்க இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பாருங்க. 4s0 3d8. எப்பொழுதுமே ஒரு எலமெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கிற எலக்ட்ரானை பாருங்க, அது எப்படி ஃபில் ஆயிருக்குன்னு தான் பார்க்கணும். இப்ப 3d8 இருக்கு, இங்க 3d5 இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஸ்டேபிள்னா என்ன அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஸ்டேபிள் அப்படின்னா இப்ப s ஆர்பிட்டால்ல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள். அதோட கம்ப்ளீட்டா நம்ம ஃபில் பண்றதே 2 தானே. சோ அது வந்து ஸ்டேபிள். அப்புறம் p ஆர்பிட்டால் பாருங்க, p ஆர்பிட்டால்ல வந்து நம்ம பார்த்தோம்னா 6 எலக்ட்ரான் மேக்ஸிமமா ஃபில் பண்றான். அப்போ 6 இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபில் ஸ்டேபிள். இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு, p ஆர்பிட்டால்ல 3 இருந்துச்சுன்னா அது ஹாஃப் ஃபில்டு. அப்படினாலும் அது கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணாலும் சரி, ஹாஃப் ஃபில்டா ஃபில் பண்ணாலும் சரி, அது ஸ்டேபிள். d ஆர்பிட்டால்ல நம்ம எவ்வளவு எலக்ட்ரான் மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவோம்? 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம். இதுல பாதி என்னது? 5. அப்ப ஹாஃப் ஃபில்டா ஃபில் பண்ணாலும் சரி, ஃபுல்லா ஃபில் பண்ணாலும் சரி, அது என்னது? ஸ்டேபிள். f ஆர்பிட்டால்ல 14 எலக்ட்ரான்ஸ். சோ அதோட பாதி 7. சோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமமா ஃபில் பண்ணாலும் சரி, ஹாஃப் ஃபில்டா ஃபில் பண்ணாலும் சரி, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இப்ப நம்மளுக்கு லாஸ்ட் ஆர்பிட்டால் என்ன கொடுத்திருக்காங்க? 3d கொடுத்திருக்காங்க. இப்ப நம்மளுக்கு நிக்கலுக்கு 3d8 வந்திருக்கு, Fe அயானுக்கு 3d5 வந்திருக்கு. நீங்க பாருங்க d ஆர்பிட்டால்ல மேக்ஸிமமா நம்ம எவ்வளவு ஃபில் பண்ண முடியும்? 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியும். அதோட ஹாஃப் ஃபில்ட் என்னது? 5. இங்க 8 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப எது ஸ்டேபிளா இருக்கும் நீங்களே சொல்லுங்க? அயான் தான் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா இது ஹாஃப் ஃபில்ட். சோ Fe3+ has stable 3d5 half filled configuration. இப்போ நீங்க சும்மா பாத்தீங்கன்னு வைங்களேன், நிக்கலோட அட்டாமிக் நம்பர் 28, அயானுக்கு 26. நீங்க அட்டாமிக் நம்பரை பார்த்து இதுதான் ஸ்டேபிள் இதுதான் ஸ்டேபிள் நீங்க சொல்லிட முடியாது. இந்த மாதிரி நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டு அவுட்டர் மோஸ்ட் செல்ல எது ஸ்டேபிளோ அதுதான் நீங்க சொல்ல முடியும். இப்ப வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம்க்கு போவோம். Give the
electronic configuration of Mn2 plus and Cr3 plus. இது வந்து ஜூலை 2022ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். Mn என்ன? Mn வந்து symbol of manganese. அதோட அட்டாமிக் நம்பர் என்னது? 25. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன், சோ வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் 25 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ற மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போறோம். சோ 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d5. இது எல்லாத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை ஃபுல்லா கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு 20 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 5 ஆட் பண்ணா போகணும். 3dல வந்து நம்மளுக்கு 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். சோ வந்து 5. சோ 3d5. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் மேங்கனீஸ். பட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் கேட்கவே இல்லை. Mn2+ கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா நம்ம பிளஸ் சிம்பிள் இருந்துச்சு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சோ 2 எலக்ட்ரான்ஸ் இதுல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். சோ அட்டாமிக் நம்பர் 25ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணணும். சோ Mn2+ 1s2 2s2 2p6 3s2 3p6 s ஆர்பிட்டால்ல இருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம். 3d5 அப்படியே நம்ம வந்து இங்க எழுதிட்டோம். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் Mn2+. லாஸ்ட்ல நீங்க எழுதும் போது நான் சொன்னது 1s2 s ஆர்பிட்டால் 1ல எழுதிருங்க. அப்புறம் 2ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அப்புறம் 3 ஆர்டர்ல என்னெல்லாம் இருக்கோ, என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் இருக்கோ அதை ஃபில் பண்ணிட்டு அட் லாஸ்ட் நீங்க என்ன எழுதுங்க? s ஆர்பிட்டால எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? குரோமியம் கொடுத்திருக்காங்க. குரோமியம் ஓகே, Cr என்ன அப்படின்னா அதோட சிம்பிளோட எலமெண்ட்ஸ் நேம் என்ன? குரோமியம். குரோமியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 24. இப்ப 24க்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போடணும். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போட போறோம். 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 4s2 போட்டிருந்திருக்கணும், அப்படிதானே? இப்போ நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன்ல நான் சொன்ன ட்ரிக் படி நீங்க எல்லா எலமெண்ட்டுக்குமே எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போடலாம். எக்ஸப்டா ஒரு 2 எலமெண்ட்டுக்கு மட்டும் போட முடியாது. இப்ப அந்த ஒரு எலமெண்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க, குரோமியம் கொடுத்திருக்காங்க. குரோமியம்ல வந்து இப்போ வந்து இங்க 4s2 நம்ம யூஸ்வலா இப்ப எப்படி போடுவோம்? 4s2 போடுவோம், 3d4 போடுவோம். இங்க 4s1 ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப இங்க 4s2 போட்டு இருந்தாங்கன்னா இப்ப 3dல வந்து 4 தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்ல 3d 5 இல்லைன்னா 3d10 தான் மோஸ்ட் ஸ்டேபிள். இது ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக இதுல இருந்து s ஆர்பிட்டால்ல இருந்து ஈஸியா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். சோ ஆக்சுவலா எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் போடும் போதே 4sல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து 4s2 போட வேண்டியது இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இங்க 3dக்கு வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுனால 4s1 3d5 இருக்கு. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் குரோமியம். இப்ப நமக்கு குரோமியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் கேட்கல, 3+ கேட்டிருக்காங்க. சோ 3+ ரிமூவல் ஆஃப் 3 எலக்ட்ரான்ஸ். சோ வாங்க பாப்போம். சோ 24ல இருந்து 3 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும்? 21 தான் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். வாங்க நம்ம ஃபில் பண்ணலாம். Cr3+, so 1s2 2s2 2p6 3s2 3p6 4s1ல இருந்து நான் எத்தனை எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன்? ஒரு எலக்ட்ரான் நான் ரிமூவ் பண்ணிட்டு 3d5ல இருந்து 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். சோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் குரோமியம். அச்சீவர்ஸ், ரொம்ப ஈஸியா இருந்துச்சுல? இப்ப நம்ம குரோமியம் வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் இங்க பார்த்தோம். நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி காப்பருக்கும் குரோமியம்க்கும் மட்டும்தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் டிஃபர் ஆகும். யாருக்காவது காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் அந்த எக்ஸெப்ஷனல் கேஸோட டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க காப்பர்னு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.